திரு ஸ்ரீகாந்த் பதில் வாங்கிக்கிறேன். ஓகே, கூட்டணி உறுதியாகிவிட்டது. ஆனாலும் கூட இன்னும் அதிமுக பாஜகவுக்கான இந்த நெருக்கம் வெளிப்படாமல் இருக்கு, இன்னும் கூட்டணியாக செயல்படலையே அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு விஷயம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு, ஒரு கொள்கைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டு உருவாவது கூட்டணி கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்ப அவங்க கொள்கையில அவங்க உறுதியான நிலைப்பாட்டில் இருக்காங்க. எங்களை கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் மிக மிக அருமையாக காப்பாற்றப்படுகிறது. அவர்கள் கொள்கைகளை நாங்கள் மதிக்கிறோம், எங்கள் கொள்கைகளை அவர்கள் மதிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எல்லா புள்ளிகளிலும் எங்களால ஒன்றாக இணைந்து செயல்படுவது சாத்தியமில்லை. இப்ப திமுக எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சின்னு எடுத்துட்டீங்கனாலே திமுக ஆதரவுல தான் உயிர் போட இருக்கிறாங்க. எல்லா வகையான ஆதரவு, நிதி ஆதரவுல இருந்து மற்ற எல்லா ஆதரவும் திமுக தான் தருது. அப்ப அவங்க எதிர்த்தே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவு குரல், மக்களுக்கு சாம்சங்காக போராட முடிஞ்சுதா? இன்னைக்கு இங்க வருதுன்னு சொன்ன ஆலைகள்லாம் எங்க போராடினாங்க, எங்க போராடி கொண்டு வந்தாங்க. கம்யூனிஸ்ட் குரலே எழுப்ப முடியலையே, அதற்காக போராடினோடனே பாலகிருஷ்ணன் நீக்கியாச்சு நம்ம. அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன் என்றால், அவர்களால போராட முடியாது. கம்பெனியோட எம்டி என்ன சொல்றாரோ, சபார்டினேட் கேட்கிற மாதிரி திமுக கூட்டணி கம்பெனி என்ன சொல்லுதோ, எம்டி சொல்றாரோ அத்தனை கட்சிகளும் கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்களால எல்லா விதமான அனுகூலங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதனால அந்த புள்ளியில் இருப்பாங்க. அது ஒவ்வொரு வெறும் கட்சிகளை எல்லாம் கடந்து கூட பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதனால நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எங்கள் கட்சியில ஒரே புள்ளியில இணைஞ்சு எல்லா போராட்டங்களையும் செயல்பட முடியாது. அவங்களுக்குன்னு தனி கருத்து இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வேற சிந்தனை இருக்கும். கண்டிப்பாக அதுல அதிமுக எங்களோட இணைந்து செயல்பட மாட்டாங்க. அந்த மாதிரி உறுதியா இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். அதனால எல்லா ஒரு காமன் கன்சென்சஸ் தேர்தல் நெருங்க எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும். இதே திட்டத்தை தானே முன்னாடி கலைஞர் இருந்தப்ப உருவாக்குனாரு. 99 எங்களோட உருவாக்க முடிஞ்சதுல அவங்களால. இப்ப எல்லா பாஜகவும் ஒரே கொள்கையில வர்றாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அதனால தேர்தல் நெருங்க அந்த காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும். கொஞ்ச நாள் ஆக தான் வரும். இப்ப அமித்ஷா அவர்கள் முதல் முறை வந்ததுக்கும் இந்த முறை வந்ததுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நாங்க இணைந்து குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். இன்னும் மற்ற கட்சிகள் எல்லாரும் இப்ப ஏதாவது நடக்காதா, இந்த கூட்டணி இவ்வளவு உறுதியா அமையாம போனாதானே திமுக பிழைக்குங்கிற ஒரு பதட்டம் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம கேள்விக்குள்ளாக்குறாங்க. நீங்க கூட்டணி ஆயிட்டீங்க, பலம் அப்படின்றீங்க. என்ன பலம்? அதிமுக பாஜகவை தவிர வேறு எந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க? யாராவது இருக்கிற கட்சிகளே நாங்க கூட்டணியில தொடர்றோம்னு இது வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா? எதிரணி இன்னும் பலப்படவில்லை அப்படிங்கறத திமுகவோ அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சரியான கேள்வி நீங்க கேட்டீங்க. இதுதான் சரியான பார்வை. மக்களுக்கு இதன் மூலமாகத்தான் விளக்கம் சொல்ல முடியும். திமுக ஆளும் கட்சியாக இருப்பதால் அதன் கூட்டணி கட்சிகள் அத்தனையும் அவர்களுடைய அனுகூலங்களுக்காக ஒரு வாய்மூடி மௌனியாக அவங்க எதா சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க. கேட்டா கூட்டணி தர்மங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க விசிகா எடுத்துக்கோங்க, அவங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களா? கம்யூனிஸ்ட் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களா? எந்த கட்சி எடுத்தாலும் அவங்களால பேசவே முடியாத நிலைமையில இருக்காங்க. நீங்க விசிகால ஒரு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏன் பல திட்டங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆதரித்தீர்கள் அப்படின்னு கேட்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையும் கூட்டணி தர்மம் அப்படிங்கிற வார்த்தை தான். திரு ஸ்ரீகாந்த், கண்டிப்பாக கூட்டணி தர்மம் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நாங்க அவங்களுடைய உள்கட்சி இப்ப பாஜக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு எங்க தலைவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அவர்கள் அதை தீர்த்துக் கொள்வார்கள். அதனால எல்லா இடத்துலயும் உள்ள புகுந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதோ, நான் 2 உதாரணம் சொன்னேன். 2 பேர் எதிர்த்தாங்க. கம்யூனிஸ்ட்ல இருந்து திமுக எதிர்ப்பு நிலை எடுத்த பாலகிருஷ்ணன் காணவில்லை. விசிகால இருந்து எதிர்ப்பு நிலை எடுத்த குடும்ப ஆட்சின்னு சொன்ன ஆதவர்ஜனா காணவில்லை. உடனே நீக்கப்படுகிறார்கள் என்றால் இங்க ஆளும் திமுக அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. இன்னைக்கு அண்ணன் மதுக்கூர் அண்ணன் ஆதரவா தான் பேசணும் திமுகக்கு. ஒரு நாள் மனசாட்சிக்கு பயந்து அவரு திமுக எதிர்த்து பேசினா நாளைக்கு இருக்க மாட்டாங்க கட்சியில. அப்படிதான் அங்க கூட்டணி இருக்கிறது. சிரிக்கிறாரு. கூட்டணியில் இல்லாட்டி நமக்கு மற்றெல்லாம் போயிடுமே, அனுகூலங்கள் போயிடுமேங்கிற அச்சத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க. நாங்க ஜனநாயகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் கூட்டணி, பதவி, பணம்,
ஆதாயம் என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால வரப்போற தேர்தல்ல கண்டிப்பாக இதே காரணத்துக்காக தான் ஜனநாயகத்தை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதால் நாங்க மக்களின் நம்பிக்கையை கண்டிப்பாக பெறுவோம். ஓகே, அது பதில் சொல்லிட்டோம் திரு மதுக்கூர் ராமலிங்கம். நான் வரேன் திரு தனியரசு, உங்களுக்கு இல்ல நம்ம ஸ்ரீகாந்த் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாங்க. அதாவது ஏன் இந்தியில பேசுனீங்கன்னா தனியரசு கேட்ட உடனே எல்லாருக்கும் புரிஞ்ச இந்தியில பேசினாரு அப்படின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒத்தக்கடையில இருந்த எல்லாருக்கும் இந்தியில தெரிஞ்சிருந்தா நீங்க ஏங்க தேவையில்லாம தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? ஒத்தக்கடைக்கு வந்திருந்த உங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கும் அந்த மண்டல்னு சொன்னீங்க. அது போல உங்க வார்த்தையில மண்டலம்னு வரமாட்டாங்க தமிழ்ல. அவங்க மாதிரியே மண்டல் அப்படி எல்லாம் போயிட்டீங்கன்னு வைங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பேர்ல சொன்னாங்க அது தப்பு இல்ல. நீங்க வந்த மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்ச இந்தின்னு சொன்னா ஏன் தம்பி ஸ்ரீகாந்த் வந்து அதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? ரெண்டாவது, இந்தியாவின் அலுவல் மொழி இந்தினாரு. அது வந்து இங்க நடக்கிறது ஒன்றும் ஆட்சி மன்ற கூட்டம் இல்ல. அது வந்து இந்தியில பேசுறது ஒன்றும் தவறு இல்லைங்க. அதெல்லாம் பிரச்சனை. ஆனா இதே தமிழ்நாட்டுக்கு காந்தி அவர்கள் வந்த பொழுது சமஸ்கிருதத்துல வாழ்த்து மலர் எழுதி கொடுத்தாங்க. இதே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிறந்த அதே மாநிலத்தை சேர்ந்தவர் காந்தி. என்ன தெரியுமா சொன்னாரு? ஏப்பா நீங்க சமஸ்கிருதம் எழுதி கொடுத்துறீங்க, அது தேசிய கல்லூரியில ஒண்ணு உங்க தாய்மொழியான தமிழ் எழுதி கொடுங்க, அல்லது என்னுடைய தாய்மொழியான குஜராத்ல எழுதி கொடுங்க என்பதுதான் காந்தி அவர்கள் சொன்னது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சாம்சங் சம்பந்தமா சகோதரர் சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான தொழிற்சங்கம் நடத்திய வலிமையான போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த பன்னாட்டில ஒரு தொழிற்சங்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய உயர்வு வாங்கி கொடுத்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ல தொழிற்சங்கம் அமைப்பது குறித்து பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க எத்தனை பன்னாட்டு ஆலைகள்ல போய் போராடி இருக்கீங்க? ஒரு ஆலையை சொல்லுங்க. நீங்களும் தொழிற்சங்கம் வச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல அந்த முதலாளியை எதிர்த்து ஏங்க இதே நீங்க தூத்துக்குடியில வந்து மறுபடியும் அந்த ஸ்டெர்லைட் ஆலைய கொண்டு வரணும்னு விரும்புற கட்சி தானங்க நீங்க. அரிட்டாப்பட்டியை தூக்கி ஒரு கார்பரேட் முதலாளிக்கு தாரை வார்த்த கட்சி தானங்க நீங்க. அதுல என்ன கேட்கிறாருன்னா, ஜனநாயகம் இருக்கா, குரல் கொடுத்தாங்களான்னு என்ன தெளிவுபடுத்த விரும்புறாருன்னா திரு மதுக்கூர் ராமலிங்கம், நாங்க கொள்கை ரீதியாக முரண்பட்டிருந்தாலும் கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிற அடிப்படையில் தள்ளி நிக்கிறோம், எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி நிக்கிறோம். ஆனா நீங்க கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணியாக உருவாகி இருந்தாலும் சில முரண்பாடுகள் இருந்தா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, எதிர்த்து குரல் கொடுக்காம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நிலையில் நீங்க இருக்கீங்கிறது தான் திரு ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வாதம். யாரு நெருக்கடி நிலையில இருக்கா? கூட்டணி கட்சி. நேரடியாக அரசியல் பண்றீங்களா நீங்க? நான் என்ன கேட்கிறேன், குரல் கொடுத்தீங்களான்னு கேட்டீங்கல்ல. கடந்த முறை திரு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுதுதான் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு. அந்த கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்க முடியலையங்க. இவர் மட்டும் தானங்க குரல் கொடுத்தாரு. அதன் பிறகுல போய் அது எங்க போய் பார்த்தாரு, குருமூர்த்தியை பார்த்துட்டு வராரு. இந்த மாதிரி அரசியல் வந்து தமிழ்நாட்டுல ஈடுபடாதுங்க. இதே வந்து பாமக போய் பார்த்துட்டு வந்து இங்க அன்புமணி ராமதாஸ் வந்தாரான்னு கேட்கிறாரு. இவர் ராமதாஸை கேட்டா எதுக்கு இங்க வந்தாரு கேட்டா சைதை துரைசாமி சைதாப்பேட்டைக்கு வழி கேட்க வந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் டிராமா எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது. நீங்களா ஜனநாயகத்தை மதிக்கிறவங்க. இதே உங்களை நம்பி வந்த சிவசேனை என்னாச்சு? நிதிஷ்குமார் கட்சிக்கும் பஸ்வான் கட்சிக்கும்